விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம நாவல் பழம். எல்லாருக்குமே தெரியும், என்னடா நாவலில் என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கருப்பு நாவல் தான். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இருக்கும் நாவல் பழம் அப்படின்றது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சது. சீசனலில் தான் கிடைக்கும். அதே நேரத்தில் மருத்துவ பயன்பாடும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பு நாவல் கிடையாதுங்க, வெள்ளை நாவல். இப்போ தான் சமீபத்தில் தான் பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிச்சாங்கன்னா ஆக்சுவலாக இது இயற்கையான ஒரு தாவரம் தான். பட் காடுகள்லேயே அரிதாக இருந்ததை ஒவ்வொரு நாடுகளில் இலங்கையாக இருக்கட்டும், ஸோ நம்ம இதோட எல்லாம்னா தெற்காசியாவை சேர்ந்தது தான் காடுகளில் கண்டுபிடிச்சி பரவலாக. ஏன்னா ஒரு புதுமையான தாவரம், ஒரு புதுசாக இருக்குது, ஈஸியாக வளர்ந்துடும் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும், மக்கள் மத்தியில் ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த தாவரமும் ப்ராப்ளம் ஆச்சு. இப்போல்லாம் நர்சரிஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறையா வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் போனீங்கனாலே காய்கள் பார்க்கலாம். நாவலை பொறுத்தவரை, இந்த நாவலை பொறுத்தவரையும் நாவல் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், வெள்ளை நாவல், ஒயிட் ஜாமூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாவரவியல் நியமம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிஜிஎம் குமினி அப்படின்வாங்க. இது பார்த்தீங்கன்னா மிட்டேசி அப்படின்ற ஒரு தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. ஆக்சுவலாக நம்ம நாவல் மரம் கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் ஹைட்டாக வளருங்க. ஆனால் வெள்ளை நாவல் பெரிய மரமாக காடுகளில் வளர்ந்தாலும் நம்மளோட சராசரியாக நீங்கள் இப்போ இந்த தாவரத்தை பொறுத்தவரை விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணினாலும் அதிக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுக்கட்டுதல் மூலமாக தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கரெக்டான அந்த வெள்ளை காய்கள் கிடைக்கணும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குறுக்கு மருந்த சேர்க்கையில் மாறி வர்றது. அப்போ நீங்கள் வெள்ளை நாவலாக கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வெட்டுதல் மூலமாக தான். நீங்கள் நர்சரிஸில் போனீங்கன்னா வெட் பண்ணி அப்படியே ஒரு மரமாகவே வச்சுருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு ஒரு 10 நாள் என்ன பண்ணலாம், பழங்களே பிரித்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நான் நர்சரிஸ் நம்பர்லாம் கீழே தரேன். இது நான் எடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன்லேண்ட் நர்சரிஸ் தான் எடுத்தேன். ஸோ அங்கே தான் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. இதோட தாயகம் நாவல் அப்படின்னா தாயகம்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தெற்காசியாவாக இருந்தாலும் இந்தியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை, இந்தோனேசியா இங்கெல்லாம் பரவலாக பார்க்கலாம். நம்ம ஊரில் கருப்பு நாவல் இல்லாத இடமே சொல்ல முடியாது. எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். நீங்கள் இந்த சம்மர்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாவல் கிடச்சிரும். எல்லா இடத்துலையும் விற்பாங்க. அதே நேரத்தில் அந்த கோயிலில் போகிறீங்க, சில கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி காய்கள் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு குழந்தையாக இருக்கிறப்ப நிறைய பேருக்கு அதோட அருமை தெரியாது. அதனால் குழந்தைகள்லாம் எடுத்து பொறுக்கி சாப்பிடுவோம். இப்போலாம் வர்த்தக நோக்கமாக போனனால அப்படிலாம் இருக்காது. போனால் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்து அதெல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நாவலை பொறுத்தவரை நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள். ஏன்னா அவ்வளோ பயன்பாடு. இப்போ நீங்கள் ஒரு நாவலை நார்மலாக நம்ம சாப்பிட்டு பழகிருப்போம். அதே ஒரு அரை மணி நேரம் நாவலை எடுத்துகிட்டு உப்பு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்களேன், அது வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். பழமாகவும் சாப்பிட்லாம், ஜூஸாக செஞ்சு சாப்பிட்லாம், ஜெல்லியாக சாப்பிட்லாம், இல்லை ஒயினாக செஞ்சு கூட சாப்பிட்லாம். அப்புறம் வினிகராக செய்யலாம். இந்த மாதிரி பல விஷயத்தில் இந்த இது பயன்படுதுங்க. அந்த கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, நாவல் கொட்டை, அது ஒரு சர்க்கரைக்கு ஒரு நல்ல மருந்தாக இன்றளவில் எப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் தாத்தாவே நாவல் கொட்டையை பயன்படுத்திட்டு வந்தார். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் நம்ம சர்க்கரையோட மருந்து, இந்த பாரம்பரிய மருத்துவத்தை தயாரிக்கிறப்ப இந்த நாவல் கொட்டையோட இதையும் சேர்த்துக்குவாங்க, பொடியும் சேர்த்துக்குவாங்க. வெள்ளை நாவலும் அதே மாதிரி தான். ஏன்னா கலர் வித்தியாசம் இருக்குது அப்படின்றதுனால பெருசாலாம் கிடையாது. எப்படி அதுக்கு என்ன ஒரு கருப்பு நாவலுக்கு என்ன மெடிசல் யூசேஜ் இருக்கோ அதே தாங்க. பட் ஆனால் இது என்ன தோற்றத்தில் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் வாங்கி வச்சு சப்போஸ் உங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்ல ஒரு வீட்டு மாடி தோட்டத்தில் இல்லைனா ஒரு சின்ன போன்சாயாக வளர்க்கணும் அப்படின்னா இந்த நாவலை ட்ரை பண்ணலாம். பழங்களும் உங்களுக்கு ஒரு மரத்துலேருந்து அப்படியே என்ன சொல்லலாம், கிலோ கணக்கில் அள்ளலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு காய்ச்சி கொடுக்கும். ஸோ பல விதத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். ஏன்னா அந்த நாவல் வாங்கி வச்சு பெரிய மரமாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு பயன் தரும். இதெல்லாம் ஒரு சின்ன மரத்துலேயே உங்களுக்கு பலனும் கொடுக்கும், அதே நேரத்தில் நிறையாவும் கொடுக்கும். அப்படின்றப்ப இதை நீங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வெள்ளை நாவல் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை கற்றுருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வரப்போகிற நாட்களில் இதெல்லாம் பழுத்ததுக்கப்புறம் நான் இதோட பற்றி உள்ள முழு விவரம் கண்டிப்பாக வீடியோஸ் போகிறேன். இது இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உலகத்தில் இப்படியெல்லாம் தாவரங்கள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.